கொட்டி தீர்த்த கனமழை காயங்களை மட்டுமல்ல மனித நேயத்தையும் விட்டு சென்றிருக்கிறது. மணலி புதுநகர் பகுதியில் மழை மற்றும் அதன் தொடர்ச்சியான பெருவெள்ளத்தில் சிக்கி பட்டினியில் பரிதவித்த 50க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற குழந்தைகளை மீட்கப்பட்ட விதமே அதற்கு சான்று. தங்கள் உயிரை மீட்டவர்களுக்கு நன்றி சொன்ன மழலைகளின் நிகழ்ச்சியை பதிவு செய்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அடாது பெய்த கனமழை, வெள்ளத்தில் சிக்கி உயிருக்கு அல்லாடிய மக்கள், எங்கு பார்த்தாலும் உதவி கேட்ட அபய குரல். சென்னையே கலங்கிய நேரத்தில் சென்னை மணலி புதுநகரில் இயங்கி வரும் சாக்கியா அனாதை இல்லத்தில் தங்கியிருந்த சுமார் 50க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற குழந்தைகள் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டனர். அவர்கள் சுனாமியில் தங்கள் பெற்றோர்களை பறிகொடுத்த பிள்ளைகள் ஆவர். நள்ளிரவு நேரம் விடுதிக்குள் தண்ணீர் புகுந்ததால் அவர்கள் மேல் தளத்தில் தஞ்சமடைந்தனர். பொழுது விடிந்ததும் தங்களை மீட்பதற்காக படகு வரும் என்று அவர்கள் பல மணி நேரம் காத்திருந்ததை கண்ணீர் மல்கச் சொல்லுகிறார்கள் அவர்கள். இடம்லாம் கொடுத்து சாப்பாடு எல்லாமே அரேஞ்செலாம் பண்ணி கொடுத்தாங்க. ஜாலியாக தான் இருந்தோம் முதல்ல. அப்புறமா தண்ணி அதிகமாக பயந்து அப்புறமா தான் நாங்கள் போட்டில் ஏறி வந்தோம். சடையங்குப்பை தாண்டி வர முடியலன்னு சொல்லிட்டு அப்புறம் ராலி வச்சுன்னு வந்தாங்க. ராலி வந்து எங்கள் கூட்டின்னு வந்து எங்கள் சாப்பாடு எல்லாத்தையும் அவங்க தான் கொடுத்தாங்க. கடைசி நேரத்தில் அவர்கள் மீட்கப்பட்டிருந்தாலும் உடைமைகள் அனைத்தையும் இழந்து தங்குவதற்கு கூட இடமின்றி நாளெல்லாம் வீதியில் தவித்துள்ளனர். அத்துடன் பசியும் சேர்ந்து கொள்ளவே இனி உயிர் பிழைக்க வழியே இல்லை என்று தண்ணீர் காட்டில் கண்ணீருடன் நம்பிக்கை இழந்து காத்திருந்தவர்களுக்கு வந்து சேர்ந்தது ஓர் உதவி. ஆம், வெள்ளம் பாதித்த பகுதிகள் முழுக்க உணவு பொட்டலங்களை வழங்கிக் கொண்டிருந்த மனிதநேய மக்கள் கட்சியின் தமிமுன் அன்சாரி தரப்புக்கு செய்தி கிடைத்தது. உடனே அவர்கள் மீட்கப்பட்டனர். தங்குவதற்கும் இடமும் கிடைத்தது. சாதி மத உணர்வுகளை எல்லாம் இந்த பெருமழை சுக்குநூறாக உடைத்துவிட்டது என்பதற்கு இதுவே சான்று. பசியால் பரிதவித்து உயிருக்கு போராடிய திக்கற்ற அந்த பிள்ளைகள் தங்களை மீட்டவர்களுக்கு இன்னமும் நன்றி தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆனந்துடன் பா எழிலரசன்.